மக்களே, இவ்வளோ நேரத்துக்குலாம் நல்லா போதையில் இருக்கக்கூடியவன். ஆமாம், போதை தான். இவ்வளோ நேரம் ஆகிட்டனாலே ஒரு குவாட்ரு 1.5 குவாட்ரு சாத்திடுவேன். சாத்திட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையே இருக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. அப்போ என்னென்னா அந்த டைம் ஆகிட்டுல, அந்த டைம் ஆனவுடனே ஒரு பதட்டம் வந்துடும், கை காலெலாம் ஒரு உதறல் வந்துடும். ஆமாம், போய் இருந்தாலும் ஒரு குவாட்ரு அடிச்சிருந்தது. அடிச்சதுக்கப்புறம் நான் தான் ஒரு 4 பேர், 1 மைக்கேல் 4 மைக்கேல் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு வரும். அதனால் மறுபடி ஒரு அரை கட்டிங்கு 1.5. ஆமாம், கொஞ்சம் வேணா டோஸு கொடுத்தோம்னா அதையும் சாப்பிட்டுக்கிட்டு கோயிலே ஒரு சைடில் ஒதுக்கிக்கிட்டு. ஆமாம், ஒரு ராஜ வாழ்க்கை மாதிரி அது தெரிஞ்சுது. ஆனால் ராஜ வாழ்க்கையாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். கடைசி போக 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 பார்த்திங்கன்னா நரக வாழ்க்கையாகி போச்சு. இப்படி படுத்தா வலிக்கும். கணையம் இருக்குல்ல, பேங்கரியஸ்ம்பாங்க, அதெல்லாம் பாதிச்சு அதில் வலி தாங்க முடியாமல் துடிச்சு இனிமேல் குடிக்கவே கூடாடா சாமின்ட்டு நினச்சேன். கடைசி ஒரு 6 மாதம் நல்லா தான் இருந்தேன். அதாவது வஞ்சகத்தன்மை கொண்டது இந்த குடி ஒரு திகைப்பூட்டும் சக்தி மிகுந்தது, வஞ்சகத்தன்மை கொண்டது. ஆமாம், லேசாக சரி நம்ம இப்போ தான் கணையெல்லாம் சரியாயிடல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம்னா ஒரு பீரில் ஆரம்பித்தேன். நம்ம ஒரு பீரை மட்டும் குடிச்சுக்கிடுவோம். ஆமாம் அப்படின்னு சொல்லி பீரில் ஆரம்பிச்சிது. அப்போ மறுபடியும் பழையபடி பீரத்தோடவும் அந்தால பீர் போத பத்தலை. அதில் 8% எங்கே பத்தோம் அப்படின்ட்டு ஒரு லேசாக அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் குவாட்டர் அடிச்சுக்கோன்னு சொல்லி ஆரம்பிச்சிது. அப்புறம் மறுபடியும் 2வது அதை விட முந்தின நிலைமையோட பிந்தின நிலைமை ரொம்ப கேவலமாக போய்ட்டு. ஆமாம், நிப்பாட்டி ஒழுக்கமாக இருந்து 6 மாதம் மறுபடியும் அதை தொடவும் அந்த நிலமை பார்த்திங்கன்னா முந்தின நிலைமையோட பிந்தின நிலைமை ரொம்ப கேவலமாக போய்ட்டு முடியலை. அதுக்கப்புறம் கல்லீரல் பாதிச்சு, பித்தப்பை, உடம்புல நீர்க்கட்டி புண்ணு, லங்ஸு உள்ள ஃபுல்லாக நிறைய பாதிப்பு. இன்றைக்கி ஜீவனோட இருக்கோம்னா உண்மையிலே அப்பா ஏசப்பாவோட கிருபை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம்னா அது பெரிய விஷயம். ஆமாம், என் கூட சேர்ந்து குடித்தவங்களாம் என் கூட சேர்ந்து குடித்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செத்து போயிட்டாங்க நிறைய பேர். ஆமாம், ஆனால் மேலே கூட குடிச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இதாக சாப்பிட்ருப்பானுங்க, வச்சுருப்பானுங்க. ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா இது ஒரு ஆண்டவரோட திட்டம். ஆனால் நான் ஃபஸ்ட்டெல்லாம் அதை என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சாவுன்னெலாம் நினச்சி கூட குடிப்பேன். எதுக்கு வாழணும், நம்ம எதுக்காண்டி யாருக்காண்டி வாழ போகிறோம், யாருமே நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்க, எதுக்குமே எதுக்க மாட்டாங்க, நம்ம இந்த வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்னு சொல்லி சாகணும்னு நினச்சி தான் குடிப்பாங்க. அது இருக்கிறது குடிச்சே சாவோம் அப்படின்னு சொல்லி சாவேன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கு, ஆனால் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் குடிச்சிட்டு அவங்கள அவ்வளோ பாடு பண்ணேன். அவங்க என்ன ஒன்றுதுங்கள, அவங்க எல்லாம் என்கிட்ட அன்பாக தான் இருந்தாங்க. அப்போது அந்த குடியானது பார்த்திங்கன்னா என்னைய ஒரு மாதிரி திசமாற வச்சுட்டு. ஆமாம், அதான் உண்மை. அவங்க ஆரம்பத்தில் நல்ல அப்பான்னு சொல்லி நல்லா அன்பாக தான் இருந்தாங்க. மனைவி எல்லாமே, எங்கள் அம்மா அப்பா எல்லாமே நல்ல என் பிள்ளைன்னு சொல்லி நல்லா உழைக்கிற பிள்ளை, நல்ல பிள்ளைன்னு சொல்லி நல்லா தான் இருந்தாங்க. நான் என்னென்னு குடிச்சிட்டு அவங்க மேலே அன்பு செலுத்த மாட்டாங்க. குடிகாரம் யாரும் நேசிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நேசித்து அவங்கள நல்லபடியாக கொண்டு வந்தால் அவங்க அதை விட சூப்பராக வந்துடுவாங்க. குடிகாரங்க எல்லாமே, குடிகாரங்களும் கெட்டவனும் இல்லை, அவனுக்குள்ளேயும் மனசு இருக்குது, எல்லாமே ஈரம் உண்டு. ஆனால் என்னென்னா அவங்கள மீட்டெடுக்க ஒரு ஆள் இல்லை, அதான் உண்மை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. எனக்கு ஆனால் கொடுத்தாரு, 2-3 தடவை கொடுத்தாரு. மீண்டும் 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 போய் அதே சாக்கடையில் தான் போய் விழுந்தேன். ஆனாலும் இப்போ எனக்கு நான் செத்து போகிறோம் தான் குடித்தேன். ஆனால் இப்போ சாகக்கூடாதுன்ற ஒரு உணர்வு ஏன் வருது அப்படின்னா, நான் ஒரு சாட்சியாக வாழ்ந்துட்டு சாகணும், அவ்வளோதான். நான் ஒரு மாதம் வாழ்ந்தாலும் என் அப்பாவுக்கு ஒரு சாட்சியாக, ஆமாம் இன்றைக்கி என் அப்பா என்னை திருத்தினார், என் அப்பாவால் தான் நான் திருந்தினேன், எசப்பாவால் தான் நான் இன்றைக்கி மாறினேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனசார நான் ஒரு சாட்சியாக தான் நான் மாறிட்டு அதுக்கப்புறம் நான் மரணிக்கணும். ஆமாம், ஏன்னா எனக்காண்டி ஜீவனை கொடுத்தாரு. என் தாய் தகப்பன் யாருமே எனக்காண்டி உயிரை கொடுக்க மாட்டாங்க. என் மனைவி நான் செத்துட்டேன்னு சொல்லி உடனே என் கூட சாவமுட்டா, என் பிள்ளைகள் அப்படி தான். ஆனால் எனக்காண்டி ஜீவனை கொடுத்தாரு. என் பாவத்துக்காண்டி, என் அநியாயம், என் அக்கிரமத்தனம், என் பொறுக்கித்தனத்துக்காண்டி, நான் பண்ண கேவலமான வாழ்க்கை வாழ்ந்ததுக்காண்டி, எனக்காண்டி என் பிள்ளை மீட்டு எடுக்கணுமேன்னு சொல்லி ஜீவனை கொடுத்தாரு. அதுக்காண்டி உண்மையிலே நான் என் அப்பாவுக்கு பிள்ளையா நான் வாழணும், சாட்சி உள்ள பிள்ளையா ஒரு பரிசுத்தமாக மாறி நான் சாகணும். அதான் என்னோடய ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஜனங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமாம், இந்த குடி, இந்த விபச்சாரம், இந்த இச்சைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சுகம்தான். ஆரம்பத்தில் சந்தோஷமாக தெரியும், சில நிமிடங்கள், சில மணித்துளிகள் தான் அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேதனையை தான் தரும். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
ஆமாம். நீங்கள் நினச்சி பாராத ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமாம், நீங்கள் 10 பைசா காசு இல்லாமல் நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றத 1 நேரம் சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவர் தரக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எவனாலையும் தர முடியாது. இந்த உலகத்தில் வேறு எந்த விஷயத்தாலும் தர முடியாது. நீ பெரிய மில்லினியராக இருந்தாலும் சரி, எவ்வளோ லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அவர் தரக்கூடிய சந்தோஷத்தை ஒரு பேர் தந்துக்கிற மாட்டான் அந்த உலகத்தில். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்கா. ஆமாம், நல்லா ஆண்டவரை நேசிங்க. எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சரி, குணப்படுத்த அவருக்கு தான் வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மீட்டெடுக்க அவருக்கு தான் வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட ஜனங்களையும் சரி, இன்றைக்கி உயிரோட எத்தனையோ இன்றைக்கி சாட்சிகள் இருக்குது, உயிருள்ள சாட்சிகள் எல்லாம் இருக்குது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவரை விசுவாசிங்க. அவரால் மட்டும்தான் பாவ மன்னிப்பும் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு எல்லாம் இருக்கக்கூடிய எத்தனை பலவீனங்கள் எல்லாமே அவரால் மட்டும்தான் மாறும். அதையும் நீங்கள் விசுவாசிங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், அவ்வளோதான். அது வேணால் இப்போ நிறைய நம்ம தெய்வங்களை பார்க்குறோம். நம்ம யாரையும் குற்றம் சாட்ட விரும்பலை. ஏன்னா பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். நல்லா பார்த்தாலும் சரி, எல்லாமே இப்போ ஏதாவது ஒரு பலி கேட்கும். ஏதாவது ஒரு பலி கொடுத்தா தான் நிவர்த்தி ஆகும். அப்போ தான் பாவம் வச்சணும். அங்கே போய் குளித்தா பாவம் வச்சணும், கங்கையில் போய் குளித்தா பாவம் வச்சணும், காவிரியில் போய் குளித்தா பாவம் வச்சணும், பாவநாசில் போய் குளித்தா, அப்படி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுவாங்க. சொன்னாலும் அந்த ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம ஆண்டவரை நேசிங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை மக்கா. நீ நேசித்து நீ விசுவாசித்தால் அவருடைய தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ நீ அதை விசுவாசி, வேறு ஒன்றும் கிடையாது. விசுவாசித்து நீ அவருக்கு உண்மை உத்தமமாக வாழ்ந்துப்பார். நீ ராஜாவோட பிள்ளை, கண்டிப்பாக உன்னை ராஜாவாக வச்சுருப்பார். அதை நீ நம்பணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஆண்டவர் விடுதலை தந்துட்டார், நம்பு. அவரை நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு நீ மனசார மன்னிப்பு கேளு. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நீ பாரு உன் லைஃப் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கும். சரி, நன்றி, ஸ்தோத்திரம், ஆமென்.